இங்கிருந்து பார்த்தாவே மருதமலை கோயில் தெரியுங்க. ரொம்ப நாள் கழிச்சு மருதமலை முருகன் கோயில் தரிசனம் கிடைக்கிற மாதிரியான ஒரு வீடு. கோயம்புத்தூர் வடவழியில் மருதமலை ரோட்லேருந்து கரெக்டாக 150 மீட்ரு, 24 மணி நேரம் பஸ்ஸு போகக்கூடிய அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து 250 மீட்டரில் அமைஞ்சிருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு சிறப்பான தரமான ஒரு சம்பவம். யாருக்கு? கோயம்புத்தூரில் வடவழி லொக்கேஷனில் வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு தான். இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த 2 வீடுமே கோயம்புத்தூரில் வடவழியில் மருதமலை ரோடு இருக்குல்ல, அந்த ரோட்லேருந்து கரெக்டாக 150 மீட்ரு, பஸ்ஸெல்லாம் 24 மணி நேரம் போகும்ல, அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக 250 மீட்டரில் கட்டியிருக்கிறாங்க. நல்லா பீஸ்ஃபுல்லான ஒரு லொக்கேஷனுங்க, விஐபி ஏரியா. நீங்கள் சுற்றியும் பாருங்கள், க்ரீனரியாக நிறைய மரங்கள் இருக்குது. இருக்கிற எல்லா வீடுகளுமே பார்த்திங்கன்னா பங்களா வீடுகளாக 5 சென்ட் 4 சென்ட் 5.5 சென்ட் அந்த மாதிரி பெரிய பெரிய வீடுகளாக கட்டியிருக்கிறாங்க. போங்க வீடு பார்க்குறீங்களா? பார்த்தீங்களா, நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த வீடு வந்து கோயம்புத்தூர் வடவழியில் 1.25 கோடி 2 கோடிக்கு கட்டி இருக்கக்கூடிய வீடுகளில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்களோ அதே ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் கட்டப்பட்ட ஒரு வீடு. ஆனால் அந்த பட்ஜெட்டை கம்பேர் பண்ணும்போது அதோட விலையிலேருந்து பாதி கூட இல்லை இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும். இந்த வீடு வந்து தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வந்து கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் கொடுத்து கட்டியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 30 அடி தார் ரோட்டில் வந்து இந்த வீட்டை அமைஞ்சிருக்காங்க. மொத்தம் வந்து 2 வீடுங்க. முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி 2 வீடு வந்து சேலுக்காக தான் கட்டியிருக்காங்க. 2.25 சென்ட் லேண்ட் ஏரியா, 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 3 BHK வீடாக ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து சிம்பிளாக மினிமலிஸ்டிக்கான டிசைன்ஸ் தான். லெஃப்ட் சைடில் வந்து அந்த உட்டன் பேனலிங் இருக்கிற மாதிரியான டெயில் ஒர்க் உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க. அது போக பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர்ஸை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பால்கனியோட ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ரைட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த வீட்டில் ஸ்டோன் கிளேடிங் டைப்பில் வந்து டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. லெஃப்ட் சைடில் வந்து நம்ம உட்டன் பிளாங்க்ஸ் மாதிரியான டைல்ஸை பார்த்தோம். ரைட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு வந்து ஸ்டோன் கிளேடிங் மாதிரியான டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா 4 ஃபோல்ட் பண்ணிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய மெட்டல் கேட்டுங்க. நீங்கள் 2 காரம் கூட வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறீங்க அப்படின்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தனித்தனியாக செப்பரேட்டாக கொண்டு போகிற மாதிரி பெரிய ஒரு மெட்டல் கேட் அமைச்சிருக்கிறாங்க. எம்எஸ்டியில் இருக்குது, அது போக எஸ்எஸ்டிஎல்ஸும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா அழகான சிஎன்சி கட் ஒர்க்ஸும் வந்து கொடுத்துருக்குறாங்க. கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது 16க்கு 20ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ். தாராளமாக 2 கார் நிறுத்தலாம். இப்படி அகலம் வந்து 20, லென்த்து வந்து 16. தாராளமாக நீங்கள் 2 பெரிய சடான் கார் நிறுத்துற அளவுக்கு வந்து பார்க்கிங் ஸ்பேஸில் இடம் அமைஞ்சிருக்கு. பார்க்கிங் ஸ்பேஸோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸான செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்ஸ் பொறுத்திருக்காங்க. அது போக பார்க்கிங் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய அந்த டைல்ஸ் கடையிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கோல்டன் பிளேட்ஸை பொறுத்திருக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சிட்டோட்டுங்க. சிட்டோட்டுக்கும் சரி, அந்த சிட்டோட் ஏறி வரக்கூடிய அந்த ஸ்டெப்ஸுக்கும் சரி கிரானைட் ஃபினிஷிங் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சிட்டோட்லேயே பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரானதும் லெஃப்ட் சைடில் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி மெயின் டோர் இருக்குது. சிங்கிள் பேனல் டைப்பில் தேக்கு மரத்தில் அமைஞ்சிருக்கு. டோரும் பார்த்தீங்கன்னா மினிமலிஸ்டிக்கான டிசைன்ஸில் தான் கொடுத்துருக்குறாங்க. டோர் ஓப்பன் பண்ணி கரண்ட் வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். ஏன்னா நம்ம வீடியோ எடுக்கும்போதே கரண்ட் போயிடுச்சு. இதுக்கப்புறம் கட் பண்ணி கரண்ட் வந்ததுக்கப்புறம் வீடு பார்க்கலாமா? கரண்ட்டு வந்துருச்சு. கரண்ட் வர கேப்புக்குள்ளே வடவழியில் ஒரு கனமழையும் வந்துருச்சு. அதையும் வீடியோ எடுத்திருக்கேன், காமிக்கிறேன். உள்ளே வந்ததும் இங்கே நீங்கள் பார்க்குறது 16க்கு 20ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய லிவிங் ஸ்பேஸுங்க. வீடு ஃபுல்லாமே ஒரு ஒயிட் கலர் டோனில் தான் வந்து பெயிண்டிங் ஒர்க்கு டெயில் ஒர்க்கு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ளோரிங்க்கு வந்து ஹை கிளாஸான வெட்டிஃபை டைல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் தான் இருக்குது. இந்த லிவிங் ஏரியாவில் ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க ஜிப்சம் போர்டில். அதில் வந்து ஒயிட் கலருக்கு எப்போவுமே மேட்ச் ஆகிற மாதிரி கோல்டன் கலர் ஸ்ட்ரிப் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக ஒயிட் கலர் ஸ்பாட் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக நீட்டாக இருக்குது. உள்ளே என்ட்ராகும்போதே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு பூஜா கேபினெட்டும் கொடுத்துருக்குறாங்க. பூஜா கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா சூரியன் மாதிரி ஒரு டிசைனு, மேலெலாம் வந்து மணிலாம் தொங்குற மாதிரி ஒரு டிசைனு, இந்த இடத்துல படையல் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸு, அதுக்கு போக கீழே வந்து நமக்கு ஒரு பேஸ் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் டைப்பில் ஒரு பெரிய ஜன்னல், அது போக இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 டோர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. வித் சேஃப்டி கிரில்லோட கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் இது போக இந்த இடத்துல ஒரு மல்டிமீடியா டிவி யூனிட் செட்டப் இருக்குது. டிவி யூனிட்டை பொறுத்த வரைக்கும் கிளாஸியான ஃபினிஷிங்கில் மார்மனேட் லுக்கில் இருக்கிற மாதிரியான பேட்டர்ன்ஸ் இருக்கிற மாதிரியான கிரைன்ஸில் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. வுட் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு இங்கேயே பார்த்திங்கன்னா ஷோபீஸ் வைக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் அந்த ஷோபீஸஸ் எல்லாம் ஹைலைட் ஆகிற மாதிரி
மேலே ஸ்பாட் லைட்லாம் கொடுத்துருக்குறாங்க. அது போக இந்த டிவி யூனிட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா பேஸ் யூனிட்ஸும் இருக்குங்க. இந்த டிவி யூனிட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஃப்ளூட்டட் பேனல் மாதிரி டிசைன் இருக்குல்ல, அது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த டிவி யூனிட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அதை வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இதுக்கு பின்னாடி வந்து நம்ம யூபிஎஸ் வச்சுக்கலாங்க. இந்த டிவி யூனிட்டுக்கு பின்னாடி தான் வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகிறக்கான அந்த ஸ்டேர்கேஸ் இருக்குது. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸை வந்து ஒரு கவர்டு ஸ்பேஸாக ரெடி பண்ணி யூபிஎஸ்லாம் உள்ளே வச்சுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. யூபிஎஸ் வச்சுக்கலாம், நமக்கு தேவையில்லாத பொருளாக தூக்கி உள்ளே போட்டுக்கலாம். ஏன்னா எங்கேருந்து பார்த்தீங்கன்னாலும் தெரியாது, மறைஞ்ச மாதிரி தான் இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டோட ஒரு பெரிய மாடுலர் கிச்சன் வித் ஒரு காம்பேக்டான டைனிங் ஸ்பேஸ். உள்ளே என்ட்ராகும் போதே அந்த ஓப்பனிங்க்கு பார்த்தீங்கன்னா உட்டன் பேனலிங் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. 8x16 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய கிச்சன், இல்லை கிச்சன் காம்பேக்டான ஒரு டைனிங் ஸ்பேஸ்னு சொல்லலாம். என்ட்ராகிற இடத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஹேண்ட் வாஷ் பேஷன் வச்சுக்கிறக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து கார்னரில் இருக்கும். ஸ்டோரேஜுக்கு வந்து ஒரு பெரிய ஆர்சிசி லாஃப்ட் அமைச்சிருப்பாங்க. டைனிங்லேருந்து ஆரம்பித்து கிச்சன் வரைக்குமே அமைச்சிருப்பாங்க. ஃபுல்லாமே உட்டன் கேபினெட்ஸ் போட்டு கவர் பண்ணியிருப்பாங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து ஒரு பெரிய ஜன்னல் இருக்குது. இது வந்து நமக்கு ஹரிசாண்டல் டைப்பில் அமைஞ்சிருக்குங்க. மேக்ஸிமம் வெர்டிக்கல் டைப்பில் தான் ஜன்னல்கள்லாம் நம்ம பார்ப்போம். இங்கே வந்து ஒரு ஹரிசாண்டல் டைப்பில் ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. கிச்சனோட வாலுக்கு ஃபுல்லாமே நமக்கு கிளாஸியான செராமிக் டைல்ஸ்லேயே பண்ணியிருக்கிறாங்க. ஒரு எல் ஷேப் போர்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸியான செராமிக் டைல்ஸ்லேயே பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ளோரிங்க்கு லிவிங் ஏரியாவில் பார்த்த மாதிரி இல்லை, இங்கே வந்து உட்டன் லுக்கில் இருக்கிற மாதிரியான டைல்ஸ் மேட் ஃபினிஷிங்கில் இருக்குது. லேடிஸ்லாம் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி தான் விரும்புவாங்க. ஏன்னா தண்ணிலாம் பட்டுச்சுனாலும் லேடிஸில் ஜென்ஸாக இருந்தாலும் வலிக்கி விட்டாலும் தான் மண்டை புழக்காதா, அதனால் யாராக இருந்தாலும் இந்த மாதிரி கிச்சனில் வந்து மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான டைல்ஸ் தான் விரும்புவாங்க. தண்ணி பட்டாலும் முன்னாகாது. கிச்சனோட கவுண்டர் டாப் பொறுத்த வரைக்கும் நமக்கு எல் ஷேப்பில் கிரனைட்டில் இருக்குது. சிங்க் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்குறாங்க. கவுண்டர் டாப்புக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டர் டாப்போட கலர் காம்பினேஷன், வால் டைல்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன் இருக்கிற மாதிரியான ஒரு கிளாஸி அண்ட் மேட் ஃபினிஷிங் கலந்த மாதிரியான பேசினெட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாக்லேயே கொடுத்துருக்குறாங்க. இந்த இன்டி ஒர்க்ஸுக்கெல்லாம் மேட்ச் ஆகிற மாதிரி நல்லா இருக்குது. அது போக இந்த கிச்சனில் வந்து இந்த இடத்துல நமக்கு ஒரு வால் யூனிட் இருக்குது. எல்லாமே சாஃப்ட் க்ளோஸோடு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, எதுவுமே பார்த்தீங்கன்னா விட்டும்போது ரொம்ப சாஃப்டாக தான் உள்ள போச்சு, அதனால தான் சொன்னேன். இங்கே நமக்கு வால் யூனிட் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிராக்கர் யூனிட் கொடுத்துருக்குறாங்க. ஒரு டால் யூனிட் இல்லை கிராக்கர் யூனிட்னு சொல்லலாம். இந்த டைனிங் ஸ்பேஸ் கிட்ட என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. அடுத்து வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூம் காமிக்கிறேன். பெட்ரூமோட டோருக்குலாம் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரியான ரெடிமேட் டோர் தான் மாட்டியிருக்கிறாங்க. நிலவும் பார்த்தீங்கன்னா வுட்டில் தான் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து சால்வுட்டு. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமே இருக்குங்க. 10x16 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ட்ராகிற போதே உங்கள் பின்னாடி தான் பெரிய ஒரு வார்ட்ரோப் செட்டப்பு, ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு, மேலே வரக்கூடிய அந்த ஆர்சிசி லாஃப்ட் கபோர்டு இருக்குது. இந்த மாதிரியான இன்டி ஒர்க்ஸ் எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன், அதாவது பிஸ்கெட் ப்ரௌன் மாதிரியான கலர் காம்பினேஷனு. அது போக வந்து நமக்கு ஒரு மாதிரி டார்க் ப்ரௌனு, அதுக்கப்புறம் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஒரு மாதிரி பேட்டர்ன் இருக்குது. அது என்ன பேட்டர்னு சொல்ல தெரியல, பேட்டர்ன் இருக்குது. அந்த மாதிரி நமக்கு ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூமில் ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பிவிசி டோர் மாட்டி இருக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 4x9. ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம். டாய்லெட் கம் பாத்ரூமோட ஃப்ளோரிங் அண்ட் டைல்ஸ், வாலுக்கு வந்து கிளாஸியான செராமிக் டைல்ஸ், சீலிங் லெவல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் டாய்லெட் கம் பாத்ரூம் ரெடி பண்ண போகிறாங்க. டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு தேவையான சானிட்டரி ஒரு பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுப்பாங்க. எக்ஸாஸ்ட் வென்டிலேட்டர்லாம் இருக்குது, வித் எக்ஸாஸ்ட் ஃபேனோட இருக்குது. அடுத்து நான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய இன்னொரு விஷயமும் காமிக்கிறேன். இந்த பெட்ரூம் வழியாக போகலாம், இல்லாட்டி செட்பேக் ஸ்பேஸ் வழியாகவும் வரலாம். க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மழை வந்துட்டுருக்கு, அதனால் வந்து இப்படியே நின்னே காமிக்கிறேன். பின்னாடி இருக்கக்கூடிய அந்த செட்பேக் ஸ்பேஸில் வந்து நமக்கு ஜனமோடியில் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கு 2 பெரிய வாட்டர் சம்ப் அமைச்சிருக்காங்க. ஒன்று வந்து ட்ரிங்கிங் வாட்டருக்கான சம்பு, இன்னொன்று வந்து சால்ட் வாட்டருக்கான சம்பு. இந்த ஸ்பேஸோட ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங்க்கு மேட் ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய டைல்ஸை வந்து லே பண்ணியிருக்கிறாங்க. வீட்டோட அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார்கேஸ் வந்து இந்த டிவி யூனிட்டுக்கு பின்னாடி தான் ஹிட்டனாக கொடுத்துருக்குறாங்க. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வைடான ஸ்டார்கேஸ் தெரியும். அதுக்கப்புறம் இதுக்கு போட்டிருக்கனால கவர் பண்ணி மறைஞ்சிருக்கும். இந்த ஸ்டார்கேஸில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸுக்கெலாம் வந்து கிரானைட் ஒர்க்கு, டெயில் ஒர்க்கு, அது போக ஹேண்ட்ரைல்ஸ் எல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இந்த ஸ்டார்கேஸ் ஏரியாவோட வென்டிலேஷனுக்கு ஒரு பெரிய ஃபிக்ஸட் விண்டோவும் இருக்கும். மேலே வந்ததும் இங்கே நீங்கள் பார்க்குறதும் வந்து 16x20 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு லிவிங் ஸ்பேஸ் தான். கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு ஃபார்மல் லிவிங் ஏரியா பார்த்துருப்போம். இது வந்து ஒரு ஃபேமிலி லிவிங் ஏரியா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இதை வந்து நம்ம
ஒரு தேட்டர் ரூமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கிறதுனால நீங்களே படம் போட்டுட்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம சூப்பராக ஒரு படமே பார்க்கலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெரிய மல்டிமீடியா டிவி நெட் கொடுத்துருக்குறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய அந்த பெட்ரூமில் பார்த்தோம்ல அந்த மாதிரியான பேட்டர்னில் இருக்குது. இங்கேயும் வந்து ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஃபால் சீலிங் ஒர்க் பார்த்திங்கன்னா நமக்கு கீழே நம்ம பார்த்த மாதிரி தான் சிம்பிளாக மினிமலிஸ்டிக்காக கொடுத்து அதில் கோல்டன் கலரில் ஸ்ட்ரிப் லைட்ஸும் ஒயிட் கலரில் ஸ்பாட் லைட்ஸும் கொடுத்துருக்குறாங்க. இந்த லிவிங் ஏரியாவுக்கும் அங்கே வந்து நமக்கு ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ இருக்குங்க. ஃப்ராஸ்டட் கிளாஸ் தான் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டோட செகண்ட் அண்ட் தேர்ட் பெட்ரூம் இருக்குது. இது வந்து செகண்ட் பெட்ரூம். ஒவ்வொரு பெட்ரூமுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பேட்டர்னில் வந்து டோர் கொடுத்துருக்குறாங்க. நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய அந்த பெட்ரூமுக்கு பார்த்திங்கன்னா வேறு மாதிரி பேட்டர்னில் டோர் பார்த்தோம். இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய இந்த பெட்ரூமுக்கு வந்து வேறு மாதிரி பேட்டர்னில் டோர் கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் 16க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிங் சைஸ் பெட்ரூம். இந்த வீட்டில் வந்து மொத்தம் 3 பெட்ரூம் இருக்குது. இருக்கலையே பெரிய பெட்ரூம் இந்த பெட்ரூம் தான், 16க்கு 16 பெட்ரூம். இது போக வந்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தோம். அதுக்கு போக இருக்கக்கூடிய அந்த பெட்ரூமும் பெரிய பெட்ரூம் தான், கிட்ஸ் பெட்ரூம்லாம் கிடையாது. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் தான். அதையும் நான் காமிக்கிறேன். இங்கேயும் நமக்கு வென்டிலேஷன் லைட்டிங்க்கு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருப்பாங்க. அங்கே நார்மல் டைப்பில் விண்டோ கொடுத்துருப்பாங்க. இந்த கார்னரில் வந்து நமக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருப்பாங்க வித் மிரரோட. கீழே வந்து நமக்கு பேஸ் யூனிட்ஸ் இருக்குது. மேலே வரக்கூடிய அந்த ஆர்சிசி லாஃப்ட் 16 அடிக்கு கொடுத்து அதுக்கு ஃபுல்லாமே நமக்கு ஆர்சிசி லாஃப்ட் போர்டு ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அது போக இந்த இடத்துல 2 டோர் டைப்பில் 2 வார்ட்ரோப் செட்டப் இருக்குது. நம்ம பார்க்கிங் ஸ்பேஸில் பார்த்தோம்ல அந்த கோல்டன் பிளைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்களா, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வார்ட்ரோப்லையும் பார்த்திங்கன்னா அந்த கோல்டன் பிளைட்ஸ் வந்து ஒரு மாதிரி டிசைனில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. இதோட அளவும் 4:9 தாங்க. டெயில் ஒர்க்லாம் பார்த்துக்குங்க. மற்றபடி நான் கீழே சொன்னது தான். சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் வீடு புக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுப்பாங்க. அடுத்து நான் இன்னொரு பெட்ரூமை காமிக்கிறேன். இந்த பெட்ரூமுக்கு அப்படியே வெளியே வரீங்களே, வெளியே வந்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் தான் இன்னொரு பெட்ரூம் இருக்கும். இந்த பெட்ரூமோட டோரோட பேட்டர்ன் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பெட்ரூமும் ஒரு பெரிய பெட்ரூம் தான், மாஸ்டர் பெட்ரூம். நல்லா வெளிச்சமாக இருக்குது. பெட்ரூம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய 2 பெட்ரூமுக்குமே பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் டைப்பில் இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. அது போக நார்மல் டைப்பில் ஒரு ஜன்னலும் கொடுத்துருக்குறாங்க. அதனால் பெட்ரூம் நல்லா வெளிச்சமாக இருக்குது. இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் இந்த சைடு வால் ஃபுல்லாமே நமக்கு வார்ட்ரோப்பு, ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு, ஸ்டடி டேபிள், மேலே இருக்கக்கூடிய அந்த ஆர்சிசி லாஃப்ட் போர்டு ஒர்க்கு இந்த மாதிரி எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே கிளாஸ் என்ன ஃபினிஷிங்கில் வுட் ஒர்க்கில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அது போக பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா சீலிங்க்கு ஸ்பாட் லைட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹாலில் வந்து ஃபால் சீலிங் பார்த்தோம். ஹாலில் நிறைய இடத்துல ஸ்பாட் லைட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த வீட்டில் வந்து பெட்ரூமுக்கு வந்து ஸ்பாட் லைட் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூமுங்க. 5க்கு 6.5 அளவில் அமைஞ்சிருக்கு. எல்லா டாய்லெட் கம் பாத்ரூமும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் ரெடி பண்ணுறாங்க. இது வந்து வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனிக்கு போகிறதுக்கான அந்த டோர். ஃப்ரண்ட் பால்கனியை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோரிக்கு மேட் ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய டெயில் ஒர்க்கை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் சைடு லுக்குக்காக வந்து நான் ஸ்டார்டிங்கில் ஃப்ரண்ட் பால்கனி இருக்குதுன்னு சொன்னேன்ல என்ட்ரன்ஸ்லேயே, அந்த லுக் வந்து நல்லா கிடைக்கணுங்கிறதுக்காக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் டஃப் அண்ட் கிளாஸில் வந்து இந்த மாதிரி ஹேண்ட் ரைல்ஸ் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இங்கேருந்து நமக்கு டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸ் வந்து எம்எஸ் ஸ்டீலில் இருக்குது. இதுக்கு ஒன்றா பெயிண்ட் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த வீடு வந்து இப்போ தான் ஒர்க் ஃபினிஷ் ஆகிருக்கு. நம்ம தான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் யாராச்சும் இருக்கீங்கன்னா இவங்க சீக்கிரமாக வீடியோ போடுவாங்க. அதனால் இவங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல நல்ல வீடு மிஸ் ஆகாமல் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். இங்கேருந்து பார்த்தாவே மருதமலை கோயில் தெரியுங்க. ரொம்ப நாள் கழித்து மருதமலை முருகன் கோயில் தரிசனம் கிடைக்கிற மாதிரியான ஒரு வீடு. கோயம்புத்தூர் வடவழியில் மருதமலை ரோட்லேருந்து கரெக்டாக 150 மீட்ரு, 24 மணி நேரம் பஸ்ஸு போகக்கூடிய அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து 250 மீட்டரில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் லேண்டு இன்டூக்ஸோடலாம் சேர்த்து 95 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க. இங்கேருந்து பாருங்கள் எல்லாமே பெரிய பெரிய வீடு தான். வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் நேராக போய் லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஒரே ரோடு, எங்கேயும் வளையெல்லாம் தேவையில்லை, மெயின் ரோட்டுக்கே போயிடும். இந்த வீட்டை லேண்ட் இன்டூக்ஸோடலாம் சேர்த்து 95 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம், கால் பண்ணுங்கள். டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரியே நிறைய அழகான வீடுகள் நம்ம சேனலில் வரும். அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.